இன்னைக்கு சென்னையுடைய பாஷ் ஏரியா அப்படின்னு நாம் எல்லாம் போனோம்னா அடையாரை தாண்டி ஓஎம்ஆருக்கும் ஈஸியாக இருக்கும் நுழையணும். ஓஎம்ஆருக்கு நுழையிற முதல் ரோடு பழைய பேர் எல்பி ரோடு, இப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி ரோடு, லாட்டிஸ் பிரிட்ஜ் ரோடுன்னு. அதில் இடது பக்கம் ஒரு பல மாடி கட்டிடம் இருக்கும். 80களில் அது ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான ஆண்ட்ரியூல் நிறுவனத்து ஃபேக்டரியாக இருந்தது. அதை ஏலத்தில் எடுத்து இன்னைக்கு டிவிஹெச் குவாட்ரண்ட் அப்படின்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது இவரது தான். இவர் எந்தெந்த தொழிலில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கின வட்டத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். காவேரி ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது இவருடைய இதுதான். இவருடைய சொந்தக்காரர் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ்னு இருக்கிறது. ஸோ இதே மாதிரி பல பகுதி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில்களில் ஒன்று லால்குடியில் இவருடையது. நீங்கள் kaveriRice.comனு போனீங்கன்னா அதை பார்க்கலாம். இப்போ டெல்லியில் இவருக்கு நல்ல தொடர்புகள் உண்டு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பேங்க் நான் வேல்யூவேஷன் லைனில் இருந்தப்போ ஒரு மீட்டிங்க்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி வந்திருந்தார் ஐடியிலிருந்து. அப்போ அவர் சொல்லுவார், இந்த இந்தியாவிலேயே 2 விதமான ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் உண்டு, அவர்களுக்கு நீங்களும் உபயோகமாவீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஒன்று வக்கீல்கள், என்ன தப்பு பண்ணாலும் வக்கீல் கோர்ட்டில் போய் காப்பாற்றணும். 2வது ஆடிட்டர்கள். ஸோ இவங்க கணக்கெல்லாம் எழுதி பல ஆயிரம் கோடி சொத்தை வெறும் ஒரு லட்சம் ரூபான்னு கூட மாற்றிருக்காங்க. ஒரு மந்திரியான உடனே மிக ஒரு காஸ்ட்லியான காரை, டொயோட்டா லேண்ட் க்ரூசியர்ங்கிற காரை, அதை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகுமா. ஆனால் இந்தியாவில் முதல் கார் இவர் தான் வாங்கினார். தன்னுடைய வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்களை மிகச்சரியாக கணக்கு வச்சுக்கொள்ள பார்ப்பார். அதனால அவ்வளவு எளிதாக பிடிபடாது. ஈவன் சன் டிவிக்கு அடுத்ததாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங் சாந்தோம்ல வச்சிருக்காரு இவருடைய அலுவலகம். ஸோ இவரை பிடிக்கணும்னா இவருடைய கணக்குகள்லாம் ரொம்ப எளிதாக பிடிக்க முடியும். அண்ணாமலை வெளியிட்டதை விட பல மடங்கு நானே சொல்ல முடியும்னு சொன்னேன். எனவே அடுத்த சில நாட்களில் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களை நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். KN அவர்களுடைய சகோதரர் வீட்டில் ஆரம்பிச்ச ரைடு திருச்சியில் இருக்கக்கூடிய KN வீடு வரைக்கும் நீடு இருக்கு. இதுல KN மகன் அருண் நேருடைய மகனுடைய வீட்லையும் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இடி ரைடு நடப்பதற்கு உண்டான முக்கிய ஒரு காரணமே மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவங்க மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று KN தான் அந்த மூத்த நிர்வாகிகள் லிஸ்ட்ல இன்னும் சிக்காம இருந்த ஒரு நபர். TR பாலு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு முக்கிய நபர். இது வரைக்கும் நம்ம செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளாக KN இந்த இடி ரைடில் தெரிகிறாரு. பின்னணி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த இடி ரைடை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இவருடைய பெயர் மிக எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது 3வதோ 4வதோ இவர் தான் இருக்கார். அன்னைக்கு அவர் கொடுத்த கணக்கு 2497 கோடி என்னமோ இவர் பேரில் அசட் இருக்குன்றாங்க. இன்னைக்கு சென்னையுடைய பாஷ் ஏரியா அப்படின்னு நாம் எல்லாம் போனோம்னா அடையாரை தாண்டி ஓஎம்ஆருக்கும் ஈஸியாக இருக்கும் நுழையணும். ஓஎம்ஆருக்கு நுழையிற முதல் ரோடு பழைய பேர் எல்பி ரோடு, இப்போ கல்கி கிருஷ்ணமூர்த்தி ரோடு, லாட்டிஸ் பிரிட்ஜ் ரோடுன்னு. அதில் இடது பக்கம் ஒரு பல மாடி கட்டிடம் இருக்கும். 80களில் அது ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான ஆண்ட்ரியூல் நிறுவனத்து ஃபேக்டரியாக இருந்தது. அதை ஏலத்தில் எடுத்து இன்னைக்கு டிவிஹெச் குவாட்ரண்ட் அப்படின்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது இவரது தான். இப்போ டிவிஹெச்ங்கிறது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து பல இடத்துல லே அவுட் போட்டு கிட்டத்தட்ட இவர் அதில் பல, அதாவது சில ஏரியாலலாம் இப்போ அடையாருக்கு அது ஒரு லேண்ட்மார்க். இதே மாதிரி ஓஎம்ஆரில் போனீங்கன்னா படூரில் 29 மாடி, அதுக்கு ஓஎம்ஆர் அவுரையானா அப்படிங்கிற பேர், அவுரையானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு இடம் இல்லாத இடமே இருக்காதுன்னு சொல்லலாம் சென்னையில் பல பகுதிகளில். அதே நேரத்தில் பல வங்கிகளிலும் கடன் வாங்கியிருந்தார். இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல வங்கிகளில் இவர் வாங்கின பணத்தை திருப்பி கட்ட முடியலன்னு சொல்லி ஏலம் வரை வந்தது. அது 4-5 கட்டிங் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் முன்னாடியே. அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்லேயும் இருக்கும், அது தவிர மற்ற நிறுவனங்களும் இருக்கும். இவர் எந்தெந்த தொழிலில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கின வட்டத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். காவேரி ஹாஸ்பிட்டல் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது இவருடைய இதுதான். இவருடைய சொந்தக்காரர் தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ்னு இருக்கிறது. ஸோ இதே மாதிரி பல பகுதி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில்களில் ஒன்று லால்குடியில் இவருடையது. நீங்கள்
நீங்கள் kaveriRice.comனு போனீங்கன்னா அதை பார்க்கலாம். நான் பிறந்த ஊர் தான் லால்குடி. ஸோ அதனால அங்கே அவர் இது போட்டிருக்கார். இவர் 89 ஜெயிச்சார், 91 தோத்துட்டார், 96 2006 இந்த 3 தேர்தலையும் லால்குடியிலேயே இருந்து வெற்றி பெற்று 3 முறையும் அமைச்சராக இருந்தார். 89 91 அவர் எலக்ட்ரிசிட்டி, டெய்ரி, லேபர், ப்ரெஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தார். அன்றையிலிருந்து அவர் மிக திறமையானவராக அறியப்பட்டார். 96 திருப்பி மின்சாரத்துறை அமைச்சரா சார்? 89 91 அந்த 2 இல்லை, இப்போ டெய்ரி, லேபர் அண்ட் ப்ரெஸ்ன்னு வருது. இதில் 96 2001 உணவு, இது இப்போ பொது விநியோகம் மற்றும் இதுன்னு இருந்திருக்காரு, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு. 2006-11 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக எதில் செந்தில் பாலாஜி மாட்டிக்கு இன்னைக்கு பிரச்சனையில் இருக்காரோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். டிரான்ஸ்போர்ட்டும் இபியும் சொல்லணும்னா அதிகமான கடன், அதிகமான நஷ்டம் இருக்கிற துறைகள். அப்பையிலேருந்தேவா கிட்டத்தட்ட இன்னைய ரீதியில் 2க்கும் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, பஸ் வாங்கறதுலேருந்து இதிலேருந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக இந்த பீரியடில் தான் அதிகமாக சேர்த்தாருமாங்க டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருந்த பொழுது. அதுக்கப்புறமாக இப்போ வந்து அவர் முனிசிபல் இது அர்பன் மற்றும் இதிலெல்லாம் இருக்கார், வாட்டர் பாடி. ஸோ இது எல்லாமே நல்ல பசியுள்ளவர். இவர் படித்தது வெறும் 12வது வரைக்கும் தான். இவர் ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட திருச்சியில் உள்ள திமுகவின் அனைத்து பொறுப்பாளர்களையும் தன்னுடைய சமூகத்தவருக்காக தமிழர்களை ஒதுக்கி வச்சிட்டார்னு அவங்க கட்சியிலேயே புலம்பல்கள் உண்டு. அதே சமயத்தில் பிஸ்னஸில் இவருடைய தொடர்புகள் கிட்டத்தட்ட இவர் இது இல்லாமல் இன்னொரு கம்பெனி இன்ஃபினிட்டாஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு ஒரு பவர் பிளான்ட், அதாவது 2001-2006 ஜெயலலிதா காலத்தில் சோலார் பவர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் அவர் கிட்டத்தட்ட 4000 கோடி சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் ஜெயகொண்டமோ இதையோ ஒன்று ட்ரை பண்ணார். அதற்காக நிறைய லோன் வாங்கி அதுதான் உங்களுக்கு ஏலத்தில் வந்தது. கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வரல. ஸோ இவர் கை வைக்காத துறையே இல்லை. இவருக்கு இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கத்துக்கு எய்த்தாப்பில் இருக்கிற இதில் இடத்துல கிட்டத்தட்ட 200 ஏக்கர் லேண்ட் இருக்கும்பாங்க. அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே போகும். காவேரி ஹாஸ்பிட்டல் நமக்கு தெரிஞ்சே ஒரு 5-6 பிரான்ச் இங்கே சென்னையில் இருக்குது. அதை தவிர தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ரைசிங் ஹாஸ்பிட்டலாக ஓடிட்டுருக்கு. ஸோ இவர் பேரில் ரெய்டு வரலங்கிறது ஆச்சரியம்னா கூட இவருக்கு டெல்லியில் நல்ல தொடர்புகள் உண்டு. இல்லை இன்னொன்று இதுக்கெல்லாம் தாண்டி என்னன்னா, ஏன்னா நான் ஒரு முறை தொடர்பு டெல்லியில் என்ன தொடர்பு இல்லை அங்கே தான் வரேன். ஒன்று கட்சி டு கட்சி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தான் ஜெயலலிதா கருணாநிதி இருந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அந்த கட்சி மீட்டிங்க்கு நீ போகக்கூடாது, நீ போனால் உன்னை கட்சியிலேருந்து இது பண்ணிவிடுவாங்க. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. கேன்டீனில் 2 கட்சிக்காரங்களும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஒருத்தருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொருத்தர் போவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நட்பை இவர் வச்சுக்கிட்டு இருப்பார். கேட்டால் அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை திமுகவில் அதாவது கிட்டத்தட்ட 2096-2001-6 இருந்தே ஜெயலலிதாவே கொஞ்சம் ரெகன்சிலேஷன் பண்ணி அந்த கட்சிக்காரங்களையும் சம்பாதிக்க விட ஆரம்பிச்சிட்டார். அதில் தான் இவருடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இவருடைய பெரிய டிவிஹெச் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2011-21 காலத்தில் தான், அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த பெரிய இது. ஆனால் இந்த மாதிரி 29 மாடிலாம் பில்டிங் பர்மிஷன் வாங்கணும்னா மெட்ராஸில் வாங்க முடியாது. நிச்சயமாக டெல்லிக்கு போய் தான் வாங்கணும். ஸோ இவர் அதிலெல்லாம் நல்ல சாமர்த்தியசாலியாக இருந்தார். இவருடைய தம்பி ரவிச்சந்திரன், இன்னொன்று ராமஜெயம்னு இன்னொருவர் இருந்தாங்க. 3 தம்பிகள், 4 சிஸ்டர்ஸ், ஒரு அக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இவருடைய அக்கா மகன் தான் நெப்போலியன். அவருக்கும் இவருக்கும் சின்ன தகராறுகள் உண்டுன்னு சொன்னாங்க. பட் இவருடைய அமெரிக்கன் பிஸ்னஸ் இப்போ பார்த்துக்கிறாராம். இவருக்கு திருச்சி பக்கத்துலேயே 700 ஏக்கருக்கு மேலே ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் அதே மாதிரி ஃபார்ம் லேண்டும் ரியல் எஸ்டேட்டும் நெப்போலியன் நடத்துகிறார் என்ற செய்திகளும் உண்டு. ஸோ இவருடைய அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் 3000-5000 கோடி வரைக்கும் போகும். அண்ணாமலை 2500 தான் காட்டியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச டிவிஹெச் மாத்திரமே 2000 கோடிக்கு மேலே வரும். காவேரியெல்லாம் சேர்த்தா இன்னும் ஜாஸ்தி வரும். இப்போ மணி லாண்ட்ரிங் இருக்கா அப்படின்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வீடோ நிலமோ இருந்ததுனால் அதில் சந்தை மதிப்புன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கத்தின் கைட்லைன் வேல்யூன்னு இருக்குது. ஸோ அரசாங்க மதிப்பு வந்து 4000 ரூபா சதுரடினா சந்தை மதிப்பு 10,000 ரூபா இருக்கும். ஸோ விற்கிறவங்க இல்லை வாங்குறவங்க எங்களால் வெள்ளையில் காட்ட முடியாதுன்னா நீங்களே வித்தாகணும். இது
பெருமளவில் குறைச்சிட்டு வந்திருக்காங்க. பல டிஸ்ட்ரிக்ட் பல ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் உல்டாவாக இருக்குது. 2012 ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை 2017 33% குறைச்சிட்டு ஸ்டாம்ப் டியூட்டியை ஏற்றுனாங்க அதிமுக பீரியட்லேயே. ஸோ கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக உதவியது அதிமுக பீரியட்லேயே நடந்திருக்கு. இவங்க வந்து 2 தடவை ரிவைஸ் பண்ணாங்க. அதில் ஒரு தடவை அந்த பழைய ரேட்டை கொண்டு வந்தாங்க. அடுத்தது ரிவைஸ் பண்ணப்போ டெக்னிக்கலாக சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஹைகோர்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி நில இது விஷயத்தில் பல ஊழல்கள் இருக்குது. திருச்சியை வந்து இவருக்கு முன்பால் லால்குடி பக்கத்திலேயே இது திமுகவுடைய அரசர்னு சொன்னால் அன்பில் தர்மலிங்கம் இருந்தார், கருணாநிதியோட நெருங்கிய நண்பராக. பட் அவருடைய மகன் பொய்யாமொழி அந்த அளவுக்கு எடுபடல. அந்த நேரத்தில் இவர் எழுந்துட்டார். அந்த அளவுக்கு எடுபடலன்னா அவர் இறந்துட்டார்ல. இல்லை, அவருடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கூடிய அந்த மாதிரி, அதான் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி. இவர் இந்த போன தேர்தலையே திமுகவுக்கு 9க்கு 9 தொகுதியும் திருச்சியில் வெற்றி பெற்று கொடுத்தவர். அதுக்கப்புறம் அவருடைய மகன் இப்பொழுது மகேஷ் நல்லா எடுத்துகிட்டு இருக்கார். அவர் இன்னும் இதை விடவும் முக்கியம், கட்சி அமைச்சரை விட முக்கியம், நான் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதை. இப்போ இந்த ரைடுக்கும் மகேஷுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை, திமுக அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, மனிதர்கள் எல்லாருமே நண்டுகள் மாதிரி. ஒரு குழியில் மாட்டிக்கிட்டா ஒரு நண்டு ஏறினா இன்னொரு நண்டு தள்ளி விடுங்கிற மாதிரி. பல நேரங்களில் டெல்லியில் போட்டு கொடுத்ததே இதுன்னு வரும். துரைமுருகனுடைய ஒரு பேச்சே இருக்கும், யாரும் எங்கேயும் போட்டு கொடுத்துருக்காதீங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டதே இருக்கும். வாய்ப்புகள் இருக்கலாம். பட் டெல்லியில் இவருக்கு நல்ல தொடர்புகள் உண்டு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பேங்க் நான் வேல்யூவேஷன் லைனில் இருந்தப்போ ஒரு மீட்டிங்க்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி வந்திருந்தார் ஐடியிலிருந்து. அப்போ அவர் சொல்லுவார், இந்த இந்தியாவிலேயே 2 விதமான ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் உண்டு, அவர்களுக்கு நீங்களும் உபயோகமாவீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஒன்று வக்கீல்கள், என்ன தப்பு பண்ணாலும் வக்கீல் கோர்ட்டில் போய் காப்பாற்றணும். 2வது ஆடிட்டர்கள். ஸோ இவங்க கணக்கெல்லாம் எழுதி பல ஆயிரம் கோடி சொத்தை வெறும் 1 லட்சம் ரூபான்னு கூட மாற்றிருக்காங்க. உதாரணமாக ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை ட்ரஸ்ட்டுக்கு 86 கோடி ரூபாய் கடன் இருந்தது பேங்க்கில். அதை காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக திருப்பி கொடுத்துட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அம்மா பையன் பேரில் ஒரு கம்பெனியை வச்சு யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு வச்சு அதில் என்னுடைய ஷேரின் மதிப்பு 5 லட்சம் ரூபாயில் 1,78,000 சொல்லி அவருடைய அஃபிடவிட்டில் அவ்வளோதான் காட்டுறார். ஸோ அதுக்கு 5,000 கோடி ரூபா சொத்தை அவருடைய தேர்தல் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில் வெறும் 1 லட்சத்து. ஸோ இந்த மாதிரி ஊழல்கள் இருக்குது மிக நிச்சயமாக. ஏன்னா இப்போ லேண்ட் எல்லாம் இவருக்கு எங்கெல்லாம் இவர் காவேரி ஹாஸ்பிட்டல் மாத்திரம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஆழ்வார்பேட்டில் அந்த முக்கியமான சிக்னலில் இருக்குது, அடையாரில் சாஸ்திரி நகர் ரோட்டில் தேனம்பேட்டில் இருக்கா, சரி. அதுக்கு அடுத்தது இதில் இருக்குது, நம்ம 200 அடி ரோட்டில் இருக்குது பல்லாவரத்தில். இது எல்லாமே முக்கியமான ஏரியாக்கள். இதில் எந்த ரேட்டில் வாங்கினார் என்ன ரேட்டுக்கு பண்ணார்னு பார்த்தாலே அதில் நம்பர் 1 நம்பர் 2லாம் இருக்கலாம். இதை தாண்டி அவர் அந்த 2Gயில் ஒரு லைசன்ஸ் பெற்றது யூனினார் என்ற கம்பெனி. அந்த கம்பெனிக்கு யூனிசிட்டி என்று வண்டலூர் பக்கத்தில் கண்டிகையில் இருக்க அந்த கம்பெனி பேங்க் லோனுக்கு டிவிஹெச் உடைய ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். அதாவது பேப்பரில் ஏலத்துலையோ இல்லை நோட்டீஸ்லையோ வந்திருக்கு. இவருடைய கம்பெனிகளே இப்போ கனரா பேங்க், இந்தியா ஐஓபி, இந்தியன் பேங்க்கில் லோன் வாங்கி ஏலம் வரைக்கும் வந்தது. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இவருடைய சொத்துக்களை ஏலம் வந்து இது பேசி தீர்மானித்து கடன் அடைக்கிறதுக்கு போயிட்டு இருந்தார். ஆனால் இவர் மந்திரியான உடனே மிக மிக ஒரு காஸ்ட்லியான காரை உட்காந்து இல்லை இது டொயோட்டா லேண்ட் க்ரூசியர்ங்கிற காரை அதை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகுமா. ஆனால் இந்தியாவில் முதல் கார் இவர் தான் வாங்கினார். அந்த நேரத்தில் தான் சிஎம்ஆர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து இவங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்தாங்க. அந்த கார்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இல்லை இது இந்த ஆட்சியின் ஓகே 2021 ஆட்சி. அதனால இப்பயும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லை சார் ஒரு காரால 2011 to 16 அந்த டைம்ல. இல்லை 2009-11 காலத்தில் உங்களுக்கு நிறைய கார்களை ஹம்மர் கார்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இம்போர்ட்டட் காரை புதுசாக வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டாக வாங்கினாலும் 225% டேக்ஸ். நீங்கள் 1 கோடி ரூபாய் காரை கொண்டு வந்தால் 1.25 கோடி இதுக்காக என்ன பண்ணுவாங்க, யூஸ்டு காரு இல்லை வேறொரு கார் நம்பரை எடுத்துட்டு புதுசுன்னு காட்டாமல் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி வாங்கினவர்கிட்ட ஊழல் இருக்குன்னு காங்கிரஸ் ஆட்சியே இவர் பேரில் வழக்கு போட்டு சிபிஐ ரெய்டு உதயநிதி பேர்லையும் ஸ்டாலின் வீட்டுக்கும் போய் அதை வச்சு 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 63 சீட்டு வாங்கினாங்க. ஆனால் தோற்று போனாங்க. ஸோ இப்போ KN நேருவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருக்காங்க. காவேரி ரைஸ்.comனு போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக மாடர்னான ஒரு மிகப்பெரிய ரைஸ் ஃபேக்ட்ரி. அதில் பல்வேறு எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வரை நெப்போலியன் அங்கே இவருடைய இதை பார்த்துட்டு இருக்கார். எனவே இது
அடுத்த சில நாட்களில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், டெல்லி தேர்தல் முடிவிற்காக காத்திருக்கிறார்கள். அது முடிஞ்சிச்சு. அதோட வக்ஃப் பில்லை பாஸ் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஏன்னா அது கொண்டு வந்தால் அவர்களுடைய முக்கியமான ஒரு எய்ம். ஏன்னா கடந்த 2013 ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில். அந்த வக்ஃபில் என்ன சொன்னாங்கன்னா, யார் உரிமையாளரும் அவங்க தான் எழுதி வைக்கணும். நான் இப்போ என்னுடைய சொத்தை நான் உங்களுக்கு விற்கலாம், அவருக்கு விற்கலாம், அவருக்கு கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். ஆனால் வக்ஃபில் என்ன பண்ணாங்க, யூசர்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களில் அது கிடையாது. ஸோ நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் யாருக்கும் விற்க முடியாது, யூசர்னா நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்துக்கொண்டு கடந்த 10 வருஷத்தில் மாத்திரம் 20 லட்சம் ஏக்கர்களை வக்ஃபுக்கு சொந்தம்னு இவர்கள் அறிவித்து தமிழ்நாட்டில் மாத்திரம் பல ஊரில் வந்துச்சு. ஸோ இந்த மாற்றங்கள் இந்த பில்லை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவற்றை நிறுத்தப்பட்டது. முந்தானேத்திக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு இன்னொரு அந்த பிக் சாண்ட் மைனிங் கேஸில் சிபிஐ வந்திருக்கு. எனவே இது பிஜேபிக்கு ஒரு மிக முக்கியமான டூலாக இருக்கும். திமுகவின் ஏடிஎம்கள் என்று சொன்னால் அவங்க ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஏடிஎம் வச்சுருக்காங்க. மெட்ராஸுக்குன்னா ஒருத்தர், இதுக்குன்னா ஒருத்தர். அதில் திருச்சி பக்கத்துக்கு இவர் முக்கியமாக இருக்கிறார். ஸோ அந்த ஏடிஎம்மை பிளாக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. இதனுடைய முடிவுகள் அடுத்த 2 நாளில் தெரியும். ஆனால் இன்றைக்கு சட்டசபைக்கு அவர் வந்தார்னு நீங்கள் சொன்னீங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெக்னிக்கல். இவர் எல்லாத்துக்கும் அந்தந்த கன்சல்டன்ட் எல்லாத்தையும் வச்சு டெக்னிக்கல் அப்படின்னா கலைஞருடைய காலத்திலேருந்து பயணிச்சதுனால அவ்வளோ அனுபவமா இல்லை, அவர் தன்னுடைய வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்களை மிகச்சரியாக கணக்கு வச்சுக்கொள்ள பார்ப்பார். அதனால் அவ்வளவு எளிதாக பிடிபடாது. ஈவன் சன் டிவிக்கு அடுத்ததாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங் சாந்தோமில் வச்சுருக்கார் இவருடைய அலுவலகம். ஸோ இவரை பிடிக்கணும்னா இவருடைய கணக்குகள்லாம் ரொம்ப எளிதாக பிடிக்க முடியும். அண்ணாமலை வெளியிட்டதை விட பல மடங்கு நானே சொல்ல முடியும்னு சொன்னேன். எனவே அடுத்த சில நாட்களில் நிறைய விஷயங்கள் வரும். இன்னொன்று, இவர் ரெட்டியார் பாலிடிக்ஸ் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு. கிட்டத்தட்ட ரெட்டியார் சங்க மாநாடு மீட்டிங்கில் ஒன்று இவர் பேசியிருப்பார். நம்ம கேகேஎஸ்எஸ்ஆர் நானும் இவரும் சேர்ந்து ரெட்டியார்களை பிசியில் கொண்டு வந்துட்டோம், நீங்கள்லாம் படித்தா நாங்கள் அரசு வேலையில் எப்படியாவது உங்களை கொண்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சட்டவிரோதமாக செய்வோன்னே அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. திருச்சியில் இருக்கிற திமுகவின் முக்கியமான பல தலைவர்கள் பகுதிக்கு தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவரை கொண்டு வந்தான் இருக்கு. பட் இன்று வரை 89 தொடங்கி திமுக ஆட்சியின் போதெல்லாம் முக்கிய பொறுப்பை ஏற்கும் ஒரு அமைச்சர் வீட்டுக்கு முதல் முறையாக ரைடு. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற பல பேர் ஜெகத் ரட்சகன்லாம் கிட்டத்தட்ட வருஷம் ஒரு ரைடு வரும். இவருக்கு இது முதல் முறையாக வந்துள்ளது. முடிவுகளுக்கு காப்போம். எவ்வளோ சார் பணம் இருக்கும்? ஏன்னா மணி லாண்டரிங் நடந்ததா செய்திகளில் படிக்கிறோம். இன்னொன்று ஒரு விஷயம் பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டு, ரைஸ் மில்லு, இந்த மாதிரி எவ்வளோ பணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் சார் இருக்கும்? இல்லை, கேஷாக வைப்பாங்களாங்கிறதான் பொறுத்த இருக்கு. சரி, சில பிஸ்னஸ் முழுக்க கேஷில் நடக்கும். இப்போ காலேஜுக்கு சீட் அட்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா கேஷில் நடக்கும். பட் ஹாஸ்பிட்டலோ இல்லாட்டி இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் தான் இருக்கும். அதனால் கேஷ் பிடிபடுமான்னு சொல்ல முடியாது. பட் சொத்துகள் இப்போ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜும் இவருது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் அவரும் மணச்சநல்லூர் எம்எல்ஏவுடைய எம்எல்ஏ தான் அந்த இதுவும். ஸோ டிஎம்கே ஃபைல்ஸில் அதையும் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி எப்படி வச்சுருக்காங்க, இவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் இதையெல்லாம் கண்டுபிடிச்சதான். அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட போய் இடி ரைடில் கேட்டாங்களாம், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுதான், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுதான் கேட்டால், இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, ஆடிட்டரை கேட்கணும், நாங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இது போட்டு எஸ்ஆர்ஓலேயே வாங்கிட்டோம், உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான் கேட்டோம்னாங்க. அதனால இடி இதையெல்லாம் எடுத்திருப்பார்கள். என்னை போல வெறும் பேப்பரை படித்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதுன்னா அவர்கள் முழுமையாக தரோவாக எடுத்திருப்பார்கள். அடுத்த சில நாட்களில் அண்ணாமலை சொன்னதை விட 4-5 மடங்கு வருங்கிறது என்னுடைய கணக்கு. 10,000 கோடிக்கு மேலாக திரு கேஎன்ஆருக்கு சொத்து இருக்கலாம் என்பது என் கணக்கு. அதான் அஃபிஷியலாக சொன்னது அந்த 10,000 கோடி அப்படிங்கிறது. இல்லை, அவர் டிவிஎஸ்ல மாத்திரம் ப்ரமோட் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு அவர் புது ப்ராஜெக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 5,000 கோடி வந்துடும். காவேரி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்துடும். அடுத்து எந்த தலை சிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இப்போ இவரே புதுசு, அடுத்து இவங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை ஃபைல்ஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்க புதுசா? கனிமொழி இது வரைக்கும் ரைடு பண்ணப்படவில்லை. இது அது மாதிரி சில பேர் மேலே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரைடு வரல. உதாரணமாக தங்கம் தென்னரசு பேரில் போன ஆட்சியின் வழக்கு இருக்குது. பட் அவருடைய சகோதரி தான் உங்களுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன். அவருடைய திருமணம், மகளுக்கு செய்த திருமணம் கிட்டத்தட்ட 7 ஸ்டார் ஹோட்டல் என்ற சோழாசரட்டனில் பெருசாக நடத்தினாங்க. ஸோ அவர்களெல்லாம் பார்வையில் இருக்கலாம். சரி, நமக்கு தெரியாது. இடி என்பது ஒரு மிகப்பெரிய வட்டம். சரி, நம்ம மோடி அவர்கள் போன தேர்தலில் வந்தப்போ சொன்னார், நான் இங்கு முழு
முழுமையாக போதை மருந்து கலாச்சாரத்தை நிறுத்துவேன், தமிழர்களிடமிருந்து சுரண்டப்பட்ட கடைசி ரூபாய் வரை மீட்பேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு பல நேரத்தில் வருத்தமாக இருந்தது, நீங்கள் சும்மா பேசுகிறீங்க ஒன்றும் நடக்கலை அப்படின்னாங்க. இப்பொழுது ஆரம்பித்துள்ளது. பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.